ஹே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங். யூகேல ஹீரோ என்ட்ரி கொடுத்துட்டாரு. அதுதான் 2 நாளாக வெயில் வந்து நல்லா பல்ல காமிச்சு நம்மளை பார்த்து சிரித்ததும் போதும் நம்மளும் சில பல ஜூஸுகள் ஐஸ்கிரீமையும் வீட்டில் பண்ணி தள்ளியாச்சு. இது வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற ஒரு சன்ஷைன் மாக்டெயில் தான். வீட்டில் ஹேண்டியாக வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு 10 மினிட்ஸ்க்குள்ளே டக்கராக வந்து ஒரு சன்ஷைன் மாக்டெயில் செஞ்சிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு கிளாஸில் லெமனை வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரூ ஹப்ஸா ஷாப் பாட் சிரப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து 2 டம்ளர்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். அல்தியில் வாங்கின கோகோனட் வாட்டர் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் ரூபிகான் இது 2 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஆட் பண்ண ரூ ஹப்ஸாவோட ஐஸ் க்யூப்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த மாக்டெயில் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். தென் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் வச்சுருக்கோம் இல்லையா மேங்கோ ஜூஸ், நீங்கள் ஃப்ரெஷ் மேங்கோ ஜூஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் வந்து ரூபிகான் மேங்கோ ஜூஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 கிளாஸ்லேயுமே வந்து நமக்கு ரிக்வயர்டு மேங்கோ ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து அந்த கோகோனட் வாட்டரை வந்து இது கூட ஆட் பண்ண போகிறோம். ஒரு கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன், இன்னொரு கிளாஸில் வந்து நான் மிக்ஸ் பண்ணலை. ஸோ இப்போ கோகோனட் வாட்டர் ஊற்றுனதுக்கப்புறமா ஒன்று வந்து மிக்ஸ் பண்ணது வந்து பயங்கரமாக வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், மிக்ஸ் பண்ணாத வந்து இந்த மாதிரி இருக்கும். இவ்வளோ தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சியர்ஸ் சொல்லி வந்து உள்ளே தள்ள வேண்டியது தான். குடிக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிங்க. நான் வந்து யூகேயோட ஆரஞ்சு சைஸில் இருக்கிற லெமன் நல்லா ஹாஃப் லெமன் தான் யூஸ் பண்ணேன். சின்ன லெமனாக இருந்தால் ஒரு ஃபுல் லெமன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேமிலியோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எது பிடிச்சிருக்கோ அதை கூட குறைச்சி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொடுத்துருக்க அளவுங்களை விட உங்கள் அன்புன்ற ஆயுதத்தை அதிகமாக போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா உணவு மட்டுமல்ல உறவுகளும் உங்களை வணங்கும். நன்றி.